ஸ்கல் போன்ஸ்ல மொத்தம் 22 போன்ஸ் இருக்குங்க. இதுல கிரேனியல் போன்ஸ் 8, அதுக்கப்புறம் ஃபேஷியல் போன்ஸ் 14. இது ரெண்டத்தையும் சேர்த்துதான் ஸ்கல் போன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிரேனியல் போன்ஸை பார்த்துடலாம். இந்த கிரேனியல் போன்ஸோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்றது தான். இந்த கிரேனியல் போன்ஸை ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. அது வந்து கால்வேரியம் ஒன்று, அதுக்கப்புறம் கிரேனியல் பேஸ். கால்வேரியம் அப்படின்றது ஸ்கலினுடைய கேப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல 4 போன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிரேனியல் பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுல 4 போன்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கால்வேரியத்தை பார்த்துடலாம். கால்வேரியத்துல இருக்கக்கூடிய 4 போன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரண்டல் போன் ஒன்று, அதுக்கப்புறம் 2 பெரைட்டல் போன் இங்க பிரசன்ட் ஆகிருக்கும், 2 பெரைட்டல் போன், அதுக்கப்புறம் பின்னாடி ஆசிபிட்டல் போன். இது 4 சேர்ந்ததுதான் கால்வேரியம். அதுக்கப்புறம் கிரேனியல் பேஸ்ல என்னென்னு பார்த்தோம்னா, இங்க ஒன்று பிரசன்ட் ஆயிருக்கும், 2 டெம்போரல் போன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீனாய்டு, ஒரு எத்திமாய்டுங்க. ஸ்பீனாய்டு எத்திமாய்டு எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, பேஸ் ஆஃப் தி ஸ்கல் பிகைண்ட் தி நாசல் கேவிட்டி. இந்த நாசல் கேவிட்டி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ஸ்கல்லுக்கு பேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து கிரேனியல் பேஸ். இது 4 தான் கிரேனியல் பேஸ் போன்ஸ். அப்புறம் ஃபேஷியல் போன்ஸ்ல மொத்தம் 14 போன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் ப்ரொவைட் பண்றது தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். இப்போ அந்த 14 போன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மேண்டிபல், லோவர் ஜான்னு சொல்லுவாங்க, 2 மேக்ஸிலரி இங்க பிரசன்ட் ஆயிருக்கும், அப்பர் ஜா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 2 ஜைகோமேட்டிக், இந்த அப்பர் ஜாக்கு மேல இங்க 2 ஜைகோமேட்டிக் பிரசன்ட் ஆயிருக்குங்க, அதுக்கப்புறம் 2 நேசல் போன்ஸ் இங்க பிரசன்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் 2 லாக்ரிமல் போன்ஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் போன் ஆஃப் த ஸ்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெலாட்டின் போன் அப்படின்றது இங்க பிரசன்ட் ஆகிருக்கும். இது வந்து மேக்ஸிலரிக்கும் ஸ்பீனாய்டுக்கும் நடுவில் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பெலாட்டின் போன் அப்படின்றது இங்க பிரசன்ட் ஆகிருக்கும். இது வந்து மேக்ஸிலரிக்கும் ஸ்பீனாய்டுக்கும் நடுவில் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து நேசல் கேவிட்டியும் ஹார்ட் பெலாட்டையும் ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் நேசல் கான்கே. இந்த இன்ஃபீரியர் நேசல் கான்கே வந்து இங்க சைட்ஸ்ல பிரசன்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓமர் போன் என்ன அப்படின்னா, ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நேசல் செப்டத்துக்கு பிரசன்ட் இருக்கும். செப்டம்னா என்ன? நம்ம நேசல் ரீஜனை 2ஆ டிவைட் பண்றது, இதுதான் செப்டம். இந்த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த செப்டத்துல தான் வந்து அந்த ஓமர் போன் பிரசன்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.